ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்த அதிமுகவின் 30 எம்எல்ஏக்கள் பேரதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. தமிழக அரசியலில் அதிரடி திருப்பம். அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் பதவியை கைப்பற்றுவதில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் எஸ்பி வேலுமணி தரப்பினரிடையே தற்போது கடும் போட்டி நிலவி வருகிறது. சட்டப்பேரவை விதிகளின்படி பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றவரே அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக அங்கீகரிக்கப்படுவார் என்பதுடன் அவரே கட்சியின் கொறடாவையும் நியமிக்கும் அதிகாரம் கொண்டவர் ஆவார். இந்த கொறடா பதவி என்பது மிக முக்கியமானது. ஏனெனில் சட்டமன்ற வாக்கெடுப்புகளின் போது கொறடா பிறப்பிக்கும் உத்தரவை மீறி செயல்படும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தங்கள் பதவியை பறிகொடுக்க நேரிடும். இதன் காரணத்தினால் கட்சியின் அதிகார பலத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் உறுப்பினர்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும் இரு தரப்பினரும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையிலோ தமிழக சட்டசபை கூட்டத்தொடரானது கூடி எம்எல்ஏக்கள் பதவியேற்பு நடந்து வரும் நிலையில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் பெயரை சட்டசபையின் செயலாளர் சீனிவாசன் பதவியேற்க அழைத்த போது அவரை அவையில் காணவில்லையாம். சட்டசபைக்கு தனியாளாக வந்த அவர் பதவியேற்காமலேயே சென்றுவிட்டார் என தகவல்களும் வெளியாகி வந்தது. 2026 சட்டசபை தேர்தல் முடிந்தும் தவேக அரசு பொறுப்பேற்று கொண்டது. அது மட்டுமல்லாமல் இடைக்கால சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டிருந்தால் இதனையடுத்து தமிழக சட்டசபையானது 9:30 மணிக்கு கூடியது. அப்போது இடைக்கால சபாநாயகர் கருப்பையா எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து அழைத்தார். முதலில் விஜய், பிறகு அவரது அமைச்சரவை பதவியேற்றனர். அதில் அமைச்சர் கீர்த்தனா வெற்றி சான்றிதழை கொண்டு வராததால் அவர் நேரம் தாமதமாகி அவர் பதவியேற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பதவியேற்றனர். இந்த நிலையில் அதிமுகவின் மயிலம் தொகுதி எம்எல்ஏ சி.வி. சண்முகத்தின் பெயரை அழைத்தபோது அவர் வரவில்லை, அவையிலும் இல்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி பதவியேற்ற போது சிலர் மட்டுமே மேஜையை தட்டி வரவேற்றனர். ஆனால் எஸ்பி வேலுமணி எம்எல்ஏவாக பதவியேற்ற போது அதிக பேர் மேஜையை தட்டி வரவேற்றது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. அதிமுக எம்எல்ஏக்களின் சட்டசபை குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக எஸ்பி வேலுமணியை தேர்வு செய்யப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அது மட்டுமில்லாமல் அதிமுகவில் பிரிந்து சென்ற 30 எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணி தலைமையில் திமுகவில் இணைய இருப்பதாகவும் ஸ்டாலினை சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ரிசார்ட்டில் தங்கியுள்ள சுமார் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களுடன் எடப்பாடி பழனிசாமி தற்போது தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாராம். தவேக ஆட்சி அமைக்க ஆதரவு கோரி வரும் நிலையில் அதிமுகவின் நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்பது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. குறிப்பாக சி.வி. சண்முகம் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு டெல்லி சென்றுள்ள நிலையில் சட்டமன்றத்தில் அதிமுகவின் பலத்தை ஒருங்கிணைப்பதில் ஏபிஎஸ் தீவிரம் காட்டி வருகிறார். திமுக தரப்பில் இருந்து அதிமுக ஆட்சிக்கு ஆதரவு என்ற தகவல் பரவினாலும் ஸ்டாலின் அதனை மறுத்துள்ள நிலையில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிமுகவின் ஒவ்வொரு அடியும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தமிழகத்தில் ஒருபுறம் விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநரின் அழைப்பிற்காக காத்திருக்க, மறுபுறமோ அதிமுக தனது எம்எல்ஏக்களை பாதுகாப்பாக தக்க வைத்து அடுத்த கட்ட திட்டங்களை திட்டி வருகிறது. நேற்றைய தினம் நடைபெறும் இந்த ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை தீர்மானிக்கும் காரணியாகவே அமைந்தும். அதிமுகவின் ஒற்றுமையை உறுதி செய்யவும் அரசியல் ரீதியான தவேக மற்றும் திமுகவிற்கு பதிலடி கொடுக்கவும் எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ளும் இந்த ரிசார்ட் அரசியல் நகர்வு வரும் நாட்களில் தமிழக அரசியலில் இன்னும் பல திருப்பங்களை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத தொங்கு சட்டப்பேரவை அமைந்திருக்கும் சூழலில் 108 இடங்களை பெற்ற தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. காங்கிரஸ் உள்ளிட்ட சில கட்சிகளை தனது கூட்டணிக்கு அழைத்து விஜய் மெஜாரிட்டியை நிரூபிக்க முயன்றாலும் ஆளுநர் கோரிய 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை அளிக்க முடியாததால் ஆட்சி அமைப்பதில் முட்டுக்கட்டை நீடிக்கிறது. இந்த சூழலை பயன்படுத்தி தவேகாவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க பரஸ்பர எதிரிகளான திமுக மற்றும் அதிமுக ஒன்றிணைந்து மெகா கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் கசிந்து வருகிறது. திமுக, அதிமுக ஆகிய இரு பெரும் துருவங்களும் கூட்டணி சேரப்போவதாக வெளியாகும் தகவல் தவேக தரப்பில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒருவேளை மக்களின் தீர்ப்பிற்கு எதிராக தார்மீக நெறிகளை மீறி இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்தால் ஜனநாயக படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில்
தாவேகாவானது அது எம்எல்ஏக்கள் 108 பேரும் ஒட்டுமொத்தமாக பதவியை ராஜினாமா செய்ய தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது. விஜயின் இந்த அணு ஆயுத நடவடிக்கை தமிழக அரசியலில் மிகப்பெரிய நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் மீண்டும் ஒரு பொதுத் தேர்தலை நோக்கி மாநிலத்தை தள்ளும் சூழலையும் உருவாக்கியிருக்கிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள தாவேகாவின் எழுச்சி பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவிற்கு புதிய விவாதங்களை கிளப்பியிருக்கிறது. குறிப்பாக அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் இது குறித்து தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டதை தொடர்ந்து தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் தங்களது கருத்துக்களை முன்வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. விஜய் தலைமையிலான இந்த புதிய அரசியல் வருகை ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைக்க உதவும் என்ற நோக்கில் அதிமுகவினர் மத்தியில் ஆர்வம் காணப்பட்டாலும் இது கூட்டணியா அல்லது தார்மீக ஆதரவா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை அதிமுக தலைமை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. இருப்பினும் கட்சி மேலிடத்தின் இந்த நகர்வுகள் தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என கருதப்படுவதால் அதிமுகவின் இறுதி முடிவுக்காக அரசியல் நோக்கர்களும் தொண்டர்களும் மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர். மேலும் அது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு அரசியலில் யாரும் எதிர்பார்க்காத பெரிய விஷயத்தை அரங்கேற்ற திமுகவும் அதிமுகவும் கை நகர்த்தி வருகிறது. தாவேகா விஜய்க்கு முதல்வர் கனவை கனவாகவே செய்ய அதிமுக தீவிர முயற்சியில் இறங்கியுள்ளது. அதன்படி அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுகவின் உதயநிதி ஸ்டாலினை தொடர்பு கொண்டு கூட்டணி ஆட்சிக்கு ஆதரவு கோரியுள்ளதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகி வருகின்றன. விஜயில் தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்றாலும் மெஜாரிட்டி இல்லாமல் தவித்து வருகிறது. தற்போது தாவேகாவிற்கு 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சேர்ந்துள்ளனர். இருப்பினும் இன்னும் மெஜாரிட்டிக்கு இன்னும் 5 எம்எல்ஏக்கள் தேவையானதாக உள்ளது. இதனால்தான் விஜய் முதல்வராக பதவியேற்பது தள்ளி போகிறதாம். ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மெஜாரிட்டி காட்டினால்தான் பதவியேற்க அழைக்கப்படும் என்று உறுதியாக கூறிவிட்டாராம். இதற்கிடையே தான் விஜய் மெஜாரிட்டி நிரூபிக்க தவறினால் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிக்க ரெடியாகி வருகிறது என்ற தகவல்கள் பரவி வருகிறது. அது மட்டுமில்லாமல் தற்போது திமுக தலைமையாக வைத்து மு.க. ஸ்டாலினை முதல்வராக எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த தகவலானது தற்போது தமிழக வட்டாரத்தில் பெரும் அரசியல் திருப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறி வருகின்றனர்.